இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமால ஹீரோ அப்படின்ற ஒரே இமேஜ்ல தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளாம வித்தியாசமான கதாபாத்திரங்களை நடிக்க துணிஞ்சவர் தான் நடிகர் மோகன். 1980களில் கமல், ரஜினி போன்ற சூப்பர் ஸ்டார்களோட சமமா போட்டியிட்டு சம்பளம், ரசிகர்கள், திரையரங்கு வரவேற்பு அப்படின்னு எல்லா துறைகள்லையும் பிரபலமா இருந்த காலத்துல அவர் எடுத்த ஒரு முடிவு அதிர்ச்சியையும் பாராட்டையும் ஒரே நேரத்துல பெற்றிருந்தது. ஹீரோவா இருந்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ற பிடிவாதம் பிடிக்காம 100வது நாள் படத்துல வில்லனா நடிச்சு கோடிக்கணக்கான ரசிகர்களை ஆச்சரியத்துல அழுத்தி இருந்தாரு. மணிவண்ணன் இயக்கத்துல விஜயகாந்த், மோகன், சத்யராஜ், நளினி உள்ளிட்ட பலர் நடிச்ச இந்த த்ரில்லர் படம் 1984ஆம் ஆண்டு வெளியாகி இருந்தது. அந்த நேரத்துல தமிழ் சினிமாவில் த்ரில்லர் படங்கள் குறைவா இருந்த நிலையில 100வது நாள் பரபரப்பு, பதட்டம், மர்மம் ஆகியவற்றை கலந்த புதிய அனுபவத்தை கொடுத்திருந்தது. மோகன் வில்லனா நடிக்கிறது அப்படின்றது ரசிகர்களுக்கு புதிய அனுபவமா இருந்தது. ஹீரோ இமேஜ் கெட்டிடும், பிற்காலம் எல்லாமே வில்லன் ரோல் தான் கிடைக்கும் அப்படின்னு அச்சங்களால பலர் தவிர்க்கக்கூடிய கதாபாத்திரத்தை மோகன் துணிஞ்சு எடுத்துக்கிட்டாரு. படத்துல சஸ்பென்ஸ், மனநிலை மாற்றம், உளவியல், கொலைகார தன்மை போன்ற அம்சங்கள் அந்த நேரத்துல தமிழ் சினிமால அரிதா இருந்தது. அதே வேளையில மணிவண்ணனோட திரைக்கதை அந்த காலத்துக்கு முன்பே மிக நுட்பமா எழுதப்பட்டிருந்ததா விமர்சகர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. இத்தனைக்கும் மோகன் வில்லனா நடிச்ச 100வது நாள் படத்தோட போஸ்டரை சமீபத்துல விஜய் ஆண்டனி நடிச்ச கொலைகாரன் படத்தோட விளம்பரங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருந்தது. அது அந்த படத்தோட நினைவுத்தன்மை இன்னும் ரசிகர்களோட எவ்வளவு பலமா இருக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருந்தது. சமீபத்துல ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருந்த பேட்டியில நடிகை நளினி 100வது நாள் படப்பிடிப்பு அனுபவத்தை உணர்ச்சிகளோட பகிர்ந்திருக்காங்க. மணிவண்ணன் சார் ஒவ்வொரு சீனையும் எப்படி நடத்தணும் அப்படின்னு தனித்துவமா விவாதிப்பாரு. பயம் எப்படி இருக்கணும், சுவர் உடைஞ்சதும் சடலம் விழற காட்சி எப்படி நடிக்கணும் அப்படின்றது எல்லாமே முன்கூட்டியே சொல்லி தந்தாரு. ஆனா படம் முழுக்க உருவாகின பின்ன பார்த்த போதுதான் ஓஹோ நம்ம இவ்வளவு லெவல நடிச்சோமா அப்படின்னு எனக்கே தெரியல. கமலா தியேட்டர்ல ரெக்கார்டிங்கோட பார்த்த பொழுது நான் நடிச்ச காட்சிகள்ல நானே அலறிட்டேன். இந்த படத்தின் காரணமா கொண்டு ஒரு உண்மை கொலை சம்பவம் நடந்தது அப்படின்ற செய்தி வந்த அப்புறம் மேலும் பயமாகிடுச்சு அப்படின்னு நளினி பகிர்ந்திருக்காங்க. 1983-84 காலகட்டத்தில் ஒரு முன்னணி ஹீரோ வில்லனா நடிச்சது மிகப்பெரிய பரபரப்பு. மோகன் அந்த ரிஸ்கை எடுத்ததுனால அவரோட நடிப்பு வரம்பும் தைரியமும் பெருசாகிருச்சு. அத்தனைக்கும் மத்தியில ஹீரோ இமேஜை தொடர்ந்து வில்லனா நடிச்சிருந்தது அந்த கால சினிமாவில் முன்னோடி தீர்மானமா கருதப்பட்டது. இதுவே 100வது நாள் படத்தை மறக்க முடியாத ஒன்னா மாறிடுச்சு. சரி, இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.